இலவச வீட்டுமனை பட்டாவிற்கு தடையின்மை சான்று வழங்க 10,000 லஞ்சம் கேட்ட திருப்பூர் தெற்கு நில வருவாய் ஆய்வாளர் மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் பழவஞ்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவரது தாயாருக்கு வீரபாண்டி பகுதியில் தமிழக அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அங்கு அவர் வீடு கட்டி பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அந்த இடத்தை தனது மகன் அசோக்குமார் பெயருக்கு தான கிரயம் செய்து வைக்க முடிவு செய்து இலவச வீட்டுமனை பட்டாவிற்கு தடையின்மை சான்று கேட்டு திருப்பூர் தெற்கு நில வருவாய் ஆய்வாளரிடம் விண்ணப்பித்துள்ளார். இந்த நிலையில் தடையின்மை சான்று வழங்க 10,000 கொடுக்க வேண்டும் என நில வருவாய் ஆய்வாளர் நாகராஜன் கேட்டுள்ளார். பணம் தராவிட்டால் தடையின்மை சான்று வழங்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று தெரிவித்ததை அடுத்து 8,000 ரூபாய் வேண்டும் என அவரது உதவியாளர் சுரேஷ் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் அசோக்குமார் புகார் அளித்தார். அவரிடம் ரசாயனம் தடவிய நோட்டுகளை கொடுத்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை பின்தொடர்ந்து வந்தனர். அசோக்குமார் அந்த நோட்டுகளை திருப்பூர் தெற்கு நில வருவாய் ஆய்வாளர் நாகராஜனிடம் கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் தடையின்மை சான்று வழங்குவதற்கு லஞ்சம் கேட்டது உறுதி செய்யப்பட்டதால் அவரை கைது செய்தனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது உதவியாளர் சுரேஷ்குமாரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர்.